Hello guys, welcome back to our channel Rider Machine. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ RXZ சரிங்களா. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி ஆக்சுவலாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து 10,000, 20,000, 30,000, 1 lakh, 1.5 lakhs அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக 2 lakhsக்கு வந்து இந்த வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி 2 லட்ச ரூபாய்க்கு என்ன தான் இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வந்து நம்ம அந்தளவுக்கு வந்து பார்த்ததில்ல. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விண்டேஜ் பைக்கில் இவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலோட ஓனரை கூப்பிட்டு அவர்கிட்ட A to Z வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ப்ரோ. வெல்கம் டு வச்சா ரைடர் மிஷின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர். வச்சு உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லிடுங்க, அப்புறம் நம்ம பைக் பற்றி போயிடலாம். என் பேர் வந்து சந்திரமோகன் சாட்டாக கூடுவாங்க. ஓகே. என்னை எல்லாருக்கும் மோஸ்ட்லி 2 ஸ்ட்ரோக் வண்டி வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஓகே. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சந்து RXZ இன்ஸ்டாகிராமில் போட்டாலே வரும். இந்த வண்டி வந்து தான், இது வந்து 25 years ஓல்டு வெஹிக்கிள். 25 years? ஓகே. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. ஆமாம், இப்போ தான் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணேன். இது நான் 8 years வச்சுருக்கேன் இந்த வண்டி. நான் 11th standard படிக்கும்போது வாங்கினேன். வீட்டில் ரொம்ப அடம் பிடிச்சி சாப்பிடாமல் இருந்து அப்போ 32,000 34,000 வாங்கினேன். ஓகே. அப்போ இன்றைக்கோட நீங்கள் மாடிஃபை பண்ண வேல்யூ மட்டும் எவ்வளோ வரும்? இது வந்து ஆக்சுவலி வண்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4 speed செட் வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிது. ஓகே. இன்னைக்கு நார்மல் வண்டி விற்கிது. ஓகே. இந்த வண்டி நான் மாடிஃபை பண்ணுறது என் கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து 2.7 lakhs ஆயிடுச்சு. 2.7 lakh நான் லிஸ்ட்டே வச்சுருக்கேன் எல்லாம் போட்டு. தெரியாத செலவு சில்லற செலவாயிருக்கும். அந்த 2.7 lakhsோட இந்த வண்டியோட வேல்யூ ஒரு 80,000 வச்சுக்கோங்களேன். அவ்வளோ செலவு எதுக்குடா இந்த வண்டியில் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க. அதேமாதிரி இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ஒரு காரே வாங்கிட்டு போயிடலாமே இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நான் புது வண்டி சூப்பர் பைக் கூட செகண்ட்ஸில் வாங்கலாம். ஆமாம். அந்த சூப்பர் பைக் இந்தியாவில் நிறைய உலாவிட்டு இருக்கும். ஆனால் என்ன மாதிரி என் பைக் மாதிரி ஒரு பைக் இருக்காது, இந்தியாவிலே இருக்காது. இப்போ நான் வந்து யாரையும் காம்படிட்டராக பார்க்க மாட்டேன், பட் எந்த வந்து யூனிக்காக இருக்கணும். அதனால தான் A to Z அந்த ஸ்டார்டிங் ரிம்மில் இருந்து டெய்ல் வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். நான் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி, ஸ்கெட்ச்லாம் பண்ணுவேன். அதனால் ஒன்று பார்த்து பண்ணியிருக்கேன். மீட்டர், கன்சோல் எல்லாமே. இதுதான் அந்த வண்டியை பற்றின ஸ்பெஷாலிட்டி. சரி ப்ரோ, ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த பைக் பற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு கிளியராக எக்ஸ்பிளைன். ஸோ டீட்டெயிலாக வந்து ப்ரோ வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். என் வண்டியை பற்றி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். A to Z பார்த்துக்கலாம். டயர் வந்து இம்போர்ட் பண்ணது தான், 2 நாள் முன்னாடி நேற்று தான் மாற்றினேன். இது வந்து ஆக்சுவலி மலேசியா இம்போர்ட்டு. உங்களுக்கு டயர் ப்ரொஃபைலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 1 inch தான் இருக்குமே அது. அப்புறம் RCB ரிம் போட்டிருக்கேன், RCB கோல்ட் பிளேட்டு ஸ்போக்ஸு, RXZ 6 speed உடைய ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே போட்டிருக்கேன். கேலிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே, டிஸ்க் பிளேட் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RCB உடைய ஸ்டேரிங் டேம்பர் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், சாஃப்ட்டு ஹார்டு மாற்றிக்கலாம், நம்ம வாபிள் ஆகாமல் இருக்கேன். அப்புறம் Y125Z உடைய ஹெட்டு போட்டிருக்கேன். RX King உடைய சிலிண்டர் பிளாக் போட்டிருக்கேன். இது வந்து நிஞ்சா டைப் இன்ஜின் கவர்னு சொல்லுவாங்க. மலேசியாவில், தாய்லாண்டில், இந்தோனேஷியாவில் ரொம்ப ஃபேமஸு. அது உள்ள வந்து ரிக் அண்ட் மார்ட்டி டாய் வச்சுருக்கேன். நான் வந்து பண்ணுற வண்டியில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பொம்மை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து ஹீட் ஆனால் மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரி ஹீட் ஆனால் மெல்ட். அதாவது நான் ஷோ பர்பஸ்க்கு தான், நான் லாங் யூஸ் எடுத்துன்னு போக மாட்டேன். ஓகே. அலுமினியம்ன்றதுனால ஓரளவுக்கு ஹீட்டு தாங்கும், டக்குன்னு கூல் ஆகிடும். அப்படியே மெல்ட் ஆனாலும் வேறு வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி இந்த ஸ்க்ரூஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஓகே. இது வந்து வண்டியில் வரும்போது இப்படி வராது, நான் கலர் பண்ணேன். அப்புறம் இது வந்து ஹைட்ராலிக்ஸ் கிளச் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கேபிள் வராது. கேபிள் இல்லாமல் இதில் வந்து ஆயில் உள்ள சப்ளை ஆகி அப்படி கிளச் நான் பிடிக்கிறேன் பாருங்கள், நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேபிள் கட் ஆகிற ட்ரபிள் வராது. R15 version 3 ஃபுட் பெக் அதை போட்டிருக்கேன். இது CBR 250 இது. அதுமாதிரி இந்த சேம்பர் வந்து கோப்ரா சேம்பர்னு சொல்லுவாங்க. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்லேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் பண்ணது. வாய்ஸ் வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்கும், அப்படியே டிங் 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 டிங்னு வரும். சைலன்சர் வந்து என்னென்னா மெலிசாக இருக்கும் உங்களுக்கு, அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணும் கொஞ்சம். ஸ்டாக்கில் வந்து நார்மலாக இருக்கும். இது வந்து ஃபுல் ஓப்பன். உங்களுக்கு வந்து அந்த உள்ளேருந்து வர ஏர் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போகும்போது பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும், நல்லா ஓப்பன் ஆகும். ஃபோட்டிங் பண்ண வண்டிங்களுக்குலாம் போட்டிங்கன்னா ஒரு கியருக்கும் உங்களுக்கு 3வது கியர் வரைக்குமே வந்து ஒரு கியருக்கும் ஷிஃப்ட் ஆகும்போது வீலிங் ஆகும் வண்டி, வெயிட்லெஸ்ஸில். அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா RX கிங்கோடைய பிளாக் போட்டிருக்கேன், 18 bhp. அந்த பிளாக் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டிங் எதுவுமே பண்ணல. ஃபோட்டிங் பண்ணால் இன்னும் பயங்கர மேசிவாக இருக்கும். 140 வந்து குவிக்காக போயிடும். இப்போ இருக்க டியூக்கு R15 MT வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அவ்வளோ போகிறதுக்கு. ஆனால் இது வந்து சரன்னு போய் அந்த 140 நின்றோம். இப்போதைக்கு நான் ஃபோட்டிங் பண்ணாதனால ஒரு 130 போகும், 130+. அது நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணோம். நான் அப்படி ஓட்ட மாட்டேன் மோஸ்ட்லி வண்டியை.
கதற விட்டு. பட் 130 போகும் இது வரைக்கும் நான் வாங்கின வண்டிங்களில் எந்த வண்டியுமே மைலேஜே செக் பண்ணது கிடையாது. பெட்ரோல் டேங்க்கில் இருக்கா அவள் தான் அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். மைலேஜ் வந்து குத்து மதிப்பாக உங்களுக்கு ஒரு 20-25 அவ்வளோதான். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ரெகுலராக வண்டி எடுத்தால் சர்வீஸ் பண்ணலாம், சும்மா இந்த மாதிரி ரிவ்யூ ஷோக்கு தான். அதனால் ஏதாச்சும் போச்சுன்னா மாற்றிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு இன்ஜின் ஆயில் அதில் இருக்க இன்ஜின் ஆயிலே வச்சு கூட ஓட்டலாம், அது ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஆனால் ஓவராக நீங்கள் ரஷ் பண்ணிங்க இன்ஜின்னா சீஸ் ஆகிடும். போர் சீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணி தான் ஆகணும். பிரேக் ஷூஸ்லாம் அடிக்கடி பார்த்துக்கணும். வண்டியில் வரும்போது வந்து RXZ 5 ஸ்பீடுன்ற ஒரே மாடலில் தான் வந்து டிஸ்க் பிளேட்டோடு வந்துடு, அதாவது டிஸ்கோட வந்தது ஃப்ரண்ட்டு. அதே டிஸ்க் பிளேட் தான் இது, இந்த டைப்பில் இருக்கும் RXZ-ஓட டிஸ்க் பிளேட்டு. ஆனால் இதெல்லாம் 6 ஸ்பீடு. இது RCB பார் 2 போட்டிருக்கேன், உமா ரேசிங் குயிக் த்ராட்டில் போட்டிருக்கேன். இது வந்து செல்ஃபோட ஸ்விட்ச்சு, நான் செல்ஃபோன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் வண்டியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ட்ரபிளே இருக்காது, லைட்டாக ஸ்மூத் செல்ஃப் தான். அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா RPMலாம் வருது, RPM மீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது அப்புறமா வந்து ஃபியூலுக்கும் வந்து நம்ம மீட்டர்லேயே வந்துடும். ஃபியூல் எவ்வளோ இது எல்லாமே வந்து ஸ்டாக்கில் வராது, நம்மளாக டிசைன் பண்ணுது. அதாவது இந்த உள்ளே இருக்க பிரிண்ட்டு கூட நானாக டிசைன் பண்ணுது. உங்களுக்கு உள்ள KC கஸ்டம்ஸ்னு இருக்கும், இந்த சைட் டீம் ஒயிட்டுன்னு இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டே இதை டிசைன் பண்ணி நான் நைட்லாம் ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன்னா ஃபுல்லாக உட்காந்து A to Z. அதேமாதிரி மாஸ்டர் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா RCB தான், ரேசிங் பாய்ன்ற பிராண்டு. அது அப்புறமா டேங்க்கு எல்லாமே நம்ம ஒரு RXZ தான். நிறைய பேர் வந்து இந்த வண்டி வந்து 6 ஸ்பீடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 6 ஸ்பீடு கிடையாது, ஒரிஜினல் 5 ஸ்பீடு தான், நார்மல் 5 ஸ்பீடு தான். நான் 6 ஸ்பீட் செட்டப்பில் பண்ணியிருக்கேனே தவிர இன்ஜின்லாம் சேம் தான், நீங்களும் பண்ணலாம். சரிங்க வாங்க. இது வந்து கார்பரேட்டர் வந்து RX கிங்கோடது போட்டிருக்கேன். இது என்னன்னு கேட்பீங்க, இது வந்து காலியாக இருக்கேன்னு சொல்லி கையில் போடுற பேண்ட் வாங்கி மாட்டேன். அதுதான் மேட்ரு. ஒன்று நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அவுட்கம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி தான். நம்ம ஊரில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இல்லை. ரியர் சஸ்பென்ஷனும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிளாடியேட்டரோட ஸ்விங்காம், அதாவது Yamaha கிளாடியேட்டர்னு ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியோட ஸ்விங்காமு நான் வந்து பர்பிளில் டீட்டெயில் பண்ணியிருக்கேன். ஹைட்ரோ டிப்பிங் நானே வீட்டில் பண்ணுவேன். ஹைட்ரோ டிப்பிங் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம், இந்த இடத்தையும் சேர்த்து அடிச்சிருவாங்க பெயிண்ட்டு சிலர். நான் அதெல்லாம் மாஸ்க் பண்ணி தெளிவாக ஹைட்ரோ டிப் பண்ணியிருக்கேன். அதான் டீட்டெயில் சின்ன சின்ன KC கஸ்டம்ஸ்னு என்கிரேவ்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து RCB-ஓட செயின் கார்டு, வேறு வண்டி இது நான் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். செயின்ஸ் பாக்கெட் வந்து ரெயின்போ கலர், செயின் வந்து கோல்டு கலர், அந்த காம்பினேஷன் கேண்டி பர்பிள் அடிச்சிருக்கேன் கவரில். இதுவும் இம்போர்ட்டட் கவர் தான். மெயினாக சீட்டு தான் சொல்லணும். வெண்டேட்டா ப்ராஜெக்ட்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், சூப்பர் பைக்ஸுக்கெலாம் பண்ணுறவர். அவர் தான் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ ஃபினிஷிங் ப்ராப்பராக பண்ணதுக்கு. அதுலேயே உங்களுக்கு இருக்கும் KC கஸ்டம்ஸ் டீட்டெயிலாக. வேணும்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே டேக் பண்ணலாம், பார்த்துக்குவோம். ஃப்ரண்ட்டு மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா RXZ 6 ஸ்பீடு, இது ABS மெட்டீரியல், ஒரிஜினல் மாஸ்க்கு. நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கர் கிட்டும் வந்து 6 ஸ்பீட் ஸ்டிக்கர் கிட், YCL ஸ்டிக்கர் கிட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் இம்போர்ட் பண்ணது தான். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நான் வாங்கி தரலாம், இம்போர்ட் பண்ணி தரலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்தியாவிலே கிடைக்குதா அப்படின்னு கேட்கலாம். 1-2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அதாவது டியூனர் கிராஃப்ட், மோட்டோ கோர், அந்த மாதிரி கேரளா, பெங்களூர் பேஸ்ட் செல்லர்ஸ் வந்து விற்கிறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாக நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே பார்த்து ஆர்டர் பண்ணி. பட்னா அது வரதுக்கு 1 மந்த் ஆகும், ஷிப்பில் தான் வரும் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம். அது வரதுக்கு 1 மந்த் ஆகும். லிஸ்ட்டு கொடுங்க, நான் ப்ரைஸ் கண்டிப்பாக எஸ்டிமேஷன் கொடுப்பேன், நம்ம பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நம்ம தான் இப்போ பண்ணுறோம் மெயினாக ஆக்சசரிஸ் எல்லாமே, அதனால் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்றது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணுவேன். சின்ன வயசில் நான் சின்ன பொம்மை வண்டி வாங்கி அதே வந்து ஃபேரிங்லாம் வச்சு சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி யாருமே கிடையாது. எனக்கு என் வண்டியை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். என்கிட்ட சேஞ்ச் யாருனாச்சும் இதை மாற்றலாம் அதை மாற்றலாம்னு சொன்னாலும் எனக்கு அது வேலிடாக இருந்தது தான் நான் மாற்றுவேன். ஆனால் அது வேலிடாக இல்லைன்ற மாதிரி தோணுச்சுன்னா அதை கண்டிக்கவே மாட்டேன், இந்த காரில் வாங்கி இந்த காரில் விட்டுருவேன். அந்த மாதிரி பண்ண சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 25 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு எப்படி ப்ரோ ஸ்பேர்லாம்? ஒன்றுமே கிடையாது. இப்போது சர்வீஸ் ஸ்பேர்லாம் லோக்கல்லேயே வந்து கிடைக்கும். ஓரளவுக்கு வண்டி ஓடுறதுக்கான ஸ்பேர் லோக்கலில் கிடைக்கும். ஆனால் வண்டியை வந்து பயங்கரமாக நீங்கள் ரெஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து அது எப்படி இறங்கிட்டீங்க கால் வச்சுட்டீங்க அப்படின்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஸ்பேர் வாங்கி மாட்டிடணும். உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாங்கிடலாம், வாங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் வந்து மெயின் என்னன்னா இன்டோர் பார்க்கிங். நீங்கள் அவுட்டோர் பார்க்கிங்கில் விட்டிங்கன்னா வெயிலில் மழையில் அதெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடும். இப்போ ஒன்றுமே கிடையாது. என் வண்டியில் வந்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் உப்பு தண்ணி லைட்டாக போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் அப்படியே விட்டிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஆயிடுச்சுனாலே வேஸ்ட் வண்டி. அதேமாதிரி இன்னொன்று மெயினான ரிஸ்க் என்னென்னா வண்டியை திருடிடுவானுங்க. என் வண்டியெல்லாம் நான் பார்க் பண்ணிட்டு போனதே இல்லை இது வரைக்கும். பார்க் பண்ணால் கூடயே இருப்பேன், இல்லை எங்கேனாச்சும் பார்த்துட்டே இருப்பேன், இல்லை பசங்க யாராச்சும் கூட இருப்பாங்க. ஏன்னா இப்போது கிடைக்கிறதே கஷ்டம். வண்டிங்க திருடிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இது அவுத்து வித்தாலே அவன் அந்த காசு எடுத்துருவான், 2 லட்சம் 3 லட்சம் சொல்லிட்டு.
அதாவது ரிஸ்க்கு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஜிபிஎஸ் செட் பண்ணிக்குவோம் வண்டியில். மாடிஃபை பண்ணாலே போலீஸ் பிடிக்கிறதுலாம் கேரளாவில். இங்கே வந்து எப்படின்னா நம்ம டீசெண்டான மாடிஃபிகேஷன், யாருக்கும் ஹார்ம் இல்லாமல் சின்ன சின்ன பண்ணலாம். ஆனால் இந்த வண்டிலாம் கன்ஃபார்ம் பிடிப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம பிடிக்கும் போது என்னென்னா எஃப்சி, இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு, லைசன்ஸு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தால் பேசிட்டு இந்த மாதிரி ஷோக்கு ரெடி பண்ணேன் சார் அப்படின்னு ப்ரூஃப் ஏதாச்சும் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக விட்ருவாங்க. ஏன்னா அவங்க நம்மகிட்ட ஃப்ரெண்டியாக தான் இருப்பாங்க. காவல்துறை வந்து ரொம்ப அவங்கள நம்ம இது பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. 2 ஸ்ட்ரோக்ஸ் ஏன் பேன் பண்ணாங்கன்னா மெயினாக 2005 பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே இந்த வண்டியில் இருக்க அந்த இனிஷியல் பவர் வந்து எந்த வண்டியிலுமே இருக்காது. சட்டனாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கியரும் வந்து அப்படியே இப்படி நாட்டம் தூக்கி. மெயின் ரீசன் என்னென்னா பொல்யூஷன் தான். 2 ஸ்ட்ரோக்கில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது, டைமிங் செயின் எதுவுமே கிடையாது. அதனால் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணாலும் வந்து அதை ஃபுல் அண்ட் டோட்டலில் அழிக்க முடியாது. சேவ் 2 ஸ்ட்ரோக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய நம்ம வந்து பண்ணி தான் இருக்கோம். அது சான்ஸே கிடையாது. என் பேரன் பேத்தி யார் பண்ணாலும் 2 ஸ்ட்ரோக் இருக்கும். நம்ம தான் காப்பாற்றணும். அதனால் எல்லோரும் டீசெண்டாக ரெஸ்டோர் பண்ணுங்கள், எந்த வண்டியும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. 2 ஸ்ட்ரோக் பேனுன்றது வந்து 2 ஸ்ட்ரோக் ப்ரொடக்ஷனை தான் பேன் பண்ணாங்க, 2 ஸ்ட்ரோக் வண்டிங்களை பேன் பண்ணல. 2 ஸ்ட்ரோக் வண்டிங்க எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தாராளமாக ஓட்டலாம் ரோட்டில். நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் வந்து RX 100, RX 135 வச்சிருக்காங்க. அதனால் எஃப்சி மட்டும் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் எஃப்சி பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு லைசன்ஸ், ஹெல்மெட் இருந்தால் தாராளமாக ஓட்டலாம். இப்போ ரோட்டில் தான் இந்த வண்டி எத்தனை எப்பவுமே ஒரு கூட்டம் அந்த வண்டியை சுற்றி இருக்குது. கண்டிப்பாக என்னென்னவே கேட்பாங்க. புதுசாக விட்றாங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறது புதுசு மாதிரி இருக்குல்ல, அது கேட்பாங்க. இன்னொன்று என்னென்னா மியூசியம்லேருந்து ஏதோ பொருள் எடுத்துகிட்டு வந்த மாதிரி சுற்று போட்டுருவாங்க. அதுவும் எங்கள் அப்பாலாம் எடுத்துகிட்டு போனார்னா நிறுத்தி எனக்கு இப்போயே விற்றுருங்க, எவ்வளோ ஒரு ரேட் சொல்லுங்கள். என்கிட்ட வந்து 3 lakhs கிட்ட வந்து ஆஃபர் வந்தது இந்த வண்டிக்கு. ஒருத்தர் மும்பைலேருந்து கேட்டார், 3 lakhsனா கொடுத்துருவீங்க நான் வண்டி அப்படின்ட்டு. அவர் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பிரச்சனையே இல்லைன்ட்டார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் கொடுங்க. நான் சொன்னேன் நீங்கள் 10 lakhs கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் பைக்கில் இருந்தது. அதான் இப்போ எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்க. பட்னா இந்த வண்டியில் வந்து 1997 இன்டீரியர்லாம் பயமாக இருக்கும். அவங்க காட்டுறேன். இது வந்து கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உள்ளே ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இழுத்தீங்கன்னா சீட்டு ஓப்பன் ஆகும். சீட் அவுக்கலாம். சீட்டுக்குள்ளே வந்து ஆர்சி புக்கெலாம் வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் ப்ரொவிஷனு. அதுக்கப்புறம் டூல்ஸ் பாக்ஸ், இங்கே ஒரு கேப் வரும், அதை நான் இன்னும் ஹைட்ரோடிப் பண்ணி போடலான்னு இருக்கேன். டூல்ஸ் பாக்ஸு எல்லாமே இதை பாருங்கள், லாக்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு அப்பயே வந்து இது வந்து ஆக்சுவலி R1ஓட குட்டின்னு கூட சொல்லலாம். நம்ம R15 இப்போலாம் வந்து டெய்லோட வருதுல்ல, அதோட இன்ஸ்பிரேஷனே இதுதான். டெய்ல் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் பின்னாடி, பிகாஸ் இதுதான் ஸ்டார்டிங்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஷீல்டும் வந்து அப்பயே கீ டைப்பு. கீழே அந்த இதில் கொடுத்துருதான். ஆமாம், கீழே அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும் வண்டி. அவங்க பண்ணதே பயங்கர யூனிக்காக தான். நம்ம அதுக்கு மேலே இன்னும் சேர்த்துட்டோம், ஆட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு ஸ்விட்ச் மாதிரி வச்சு பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஃபயர் வர மாதிரி, அதாவது எக்ஸாஸ்ட்டில் வந்து அப்படியே நெருப்பு வர மாதிரி, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என் மெக்கானிக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். ஜி பைக் சுபேருன்னு சொல்லுவாங்க அவரை. அவர் பம்மலில் இருக்கார், ஜி பைக்ஸ். அவரும் சூப்பர் நல்ல ஒரு மெக்கானிக்கு. இன்னும் பண்ணுவேன் ஃப்யூச்சரில், ஷுவராக சூப்பராக பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் சிட்டிங்கே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் வந்து ரொம்ப பின்னாடி இப்படி வச்சுருப்பாங்க, இப்படி வச்சு நம்மளால் ஓட்ட முடியாது. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் வச்சேன். R15 வெர்ஷன் 2 இல்லை வெர்ஷன் 1 ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி. அதே மாதிரி பீட்டுக்கு வந்து ரொம்ப லவுடாக இருக்காது, டீசெண்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாலே வந்து பீட்டு கேட்காது, ஜென்யூனாக இருக்கும், ரொம்ப இரிட்டேட் ஆகாது. வண்டி பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதே ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கோல்டில் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்கும் கோல்டு. ஆனால் டைரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கனால சார்ஜ் ரொம்ப இறங்குது. சில டைம் பேட்டரி சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா செல்ஃப் எடுக்காது. அதனால் பகல்லலாம் போட்டு ஓட்டக்கூடாது, ஆஃப் பண்ணிடலாம். எப்படி ஓட்டிகிட்டு போகும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு அந்த போதை தான். அதாவது யாருக்கிட்டையுமே இல்லாத, உலகத்துலேயே என் வண்டி மாதிரி சேம் இதே மாதிரி வேறு வண்டி இருக்காது. ஏன்னா எனக்கு தெரியும், அதை நான் ஒன்று பார்த்து பண்ணியிருக்கேன். அதனால் இட்ஸ் யூனிக். சூப்பர் பைக் கூட வாங்கலாம். நான் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா செலவு பண்ணி சூப்பர் பைக் வாங்கலாம். பட் இந்த ஃபீல் வந்து எனக்கு அதில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்கலாம், பட் லுக் வைஸ் ஒரு 25 வருஷம் பழைய வண்டியை வந்து நம்ம திரும்பி அதுக்கு உயிர் கொடுத்து எல்லாமே கொடுத்து அதை ரெஸ்டோர் பண்ணுறது பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும், பட் ஆனால் டைம் இருக்காது பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அதேமாதிரி நான் எப்பவுமே ரெஸ்டோர் பண்ணும்போது நான் என்ன யோசிக்கணும் அதுதான் பண்ணுவேன். கஸ்டமர் சேஞ்ச் சொன்னால் பண்ணுவேன், ரீசனபிளாக இருந்தால் பண்ணுவேன். இல்லைனா இல்லை ப்ரோ செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவேன். நான் இருக்கோ உள்ளதை அப்படியே பேசிடுவேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி நம்ம வந்து இந்த டைமிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன். ஏன்னா என் மைண்டு ஒர்க் ஆகும் போது தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள்
அவசரப்பட்டீங்கன்னா அதுக்கான ஆள் நம்ம கிடையாது. அவசர அவசரமாக பண்ணணும், எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே வேணும், அதெல்லாம் நம்ம செட் ஆகாது. நம்பி ஒப்படைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். லொக்கேஷன் எங்கே இருக்குது? எங்கே வந்து நம்ம லொக்கேஷன் வந்து ஒன்றுமே கிடையாது. ஏர்போர்ட் இருக்குல்ல, சென்னை ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அதுக்கு பக்கத்தில் இருக்க பல்லாவரம்ன்ற ஒரு ஏரியா தான். பல்லாவரத்தில் தான் நம்ம வீடு இருக்குது, ஷாப்பும் செட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வண்டிங்கன்னா நான் இருப்பேனா இல்லையான்னு சொல்ல முடியாது. காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க, பல்லாவரத்தில் மீட் பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள் நீங்கள் அப்கமிங் மாடிஃபை பண்ணுங்கள். அது நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம் எல்லா வண்டிக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், RX 135 பண்ணலாம். ஆனால் இப்படி பண்ண முடியாது, RX கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் கான்செப்ட். அதுக்கான கரெக்டான கஸ்டமர்ஸ் தான் எல்லாருக்கும் பண்ண மாட்டேன். நான் யூஸ்வலான ரெஸ்டோரேஷன் இப்போது எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே 40,000 ரூபாய்க்குள்ளே பண்ணுங்க அப்படின்னா நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. ஓகே ஓகே, அதான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காது. அதான் உண்மை ஆக்சுவலி. ஏன்னா என்னுடைய மைண்டு வந்து வேலை செய்யணும்னா எனக்கு வந்து ஃப்ரீயான ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கேற்ற பட்ஜெட் வந்தால் நான் பண்ணுவேன், இல்லைனா கஸ்டமரே வந்து இதே பண்ண மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். சரி ப்ரோ, இப்போது நம்ம இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் RX செட்டு இல்லை அவங்க 2 ஸ்டோக் வண்டி வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, அதான் பட்ஜெட் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, பட் என் வண்டி வந்து யூனிக்காக இருக்கணும், எனக்கு வந்து கிரியேட்டிவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களோட மெயின். ஸோ அது மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதேமாரி கஸ்டமர் இதே மாதிரி நம்ம ஸ்கெட்ச் போட்டால் மிஸ் ஆகவே ஆகாது. நான் ஃபஸ்ட்டே கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரிவியூ பண்ணிவிடுவேன், ஐபேட்லேயே டிசைன் பண்ணி இப்படி தான் இருக்கும் வண்டின்னு சொன்னால் அதோட ஸ்பெஷலாக பண்ணுனே தவிர அதோட முக்கியம் பண்ண மாட்டீங்க. ஓகே, அதான் நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ உங்களோட நம்பர் மிக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாமா? ஓகே, ஸோ நீங்களும் வந்து பார்க்க 2 ஸ்டோக் வந்து 2 ஸ்டோக் மட்டும் தான் இல்லை ப்ரோ? இல்லை அப்படி கிடையாது, 2 ஸ்டோக்கும் பண்ணலாம், R15 MT எந்த வண்டியாலும் பண்ணலாம். ஓகே, பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. எந்த பைக் வந்து நீங்கள் லவ் பண்ணி எனக்கு யூனிக்காக பண்ணோம் அப்படின்னாவே நீங்கள் ப்ரோ பண்ணி தரேன்றது. ஸோ நீங்கள் அவர் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரிங்க ப்ரோ, ஸோ உங்களோட வேல்யூபிள் டைம் வந்து நம்ம காலக்கோசம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே, சரிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சந்துரு RX ப்ரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நம்ம வந்து கிளியராக வந்து இந்த வண்டி பற்றி நம்மளுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய மாடிஃபிகேஷன் வெஹிக்கிள் எல்லாமே வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் காய்ச்சி இன்றைக்கான வீடியோஸ். அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.